வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜாதக விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல 8/12/2025 அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாங்க. பிறக்கிறது குழந்தை திங்கட்கிழமைங்க. அதாவது தேய்பிற சதுர்த்தி திதியில பிறக்குறாங்க. யோகம் பார்த்தீங்கன்னா பிராமிய யோகம், கரணம் பாலவ கரணம். அதாவது ராகுவோட சாரத்துல பிறக்குது. நட்சத்திரம்னு பார்த்தோம்னா பூச நட்சத்திரத்துல கடக ராசியில பிறக்கக்கூடிய அமைப்பு. சனியோட சாரத்துல பிறக்குறாங்க. சரிங்களா? நட்சத்திர நாம எழுத்துக்கள்லாம் என்ன வைக்கலாம்னா, ஹி, ஹே, ஹோ, டா இந்த மாரி பெயர் நாமம். ஹி, ஹே, ஹோ, டா இந்த மாரி பெயர் நாமம் வைக்கலாங்க. இப்ப பூச நட்சத்திரம்னா, எடுத்த உடனே தசாபுத்தி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி தசை தான் நடக்குங்க. இந்த சனி 19 வருஷம் தசாபுத்தி நடத்துறாங்க. சனி திசைக்கு எந்த மாரி லக்கணத்துக்கெல்லாம் எடுக்காம இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். 6 கெட்டா உட்கார்ந்து இருக்க லக்னமா இருந்ததுன்னா அதுக்கு ஆகாதுங்க. அப்படின்னு பார்க்கும்போது மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம். இந்த 4 லக்கணத்துக்காரங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. யார் பாதிக்கப்படுவா? குழந்தை பாதிக்கப்படுமானா? இல்ல. பெத்தவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அப்பனா இந்த 6 கெட்டா உட்கார்ந்து இருக்கும்போது அப்பாவுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நோய் நொடி, வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு. ஒரு சில லக்னம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, மேச லக்னமும், விருச்சக லக்னமும் கூட இதுல கொஞ்சம் பாதிக்கப்படலாம். சரிங்களா? அப்பனா கொஞ்சம் கவனமா குழந்தை எடுக்கிறது சிறப்பு. சுபப்பிரசவமானா அது விதிப்பலன். நம்ம அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பயும் நீங்க அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்பனா இந்த 4 இலக்கணத்துக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க. சுப கடன வாங்கி வச்சுக்கங்க. இல்லைன்னா அசுப கடன் வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஊரு விட்டு, தேசம் விட்டு வெளிய போகக்கூடிய அமைப்பையும் இது குடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிறணும். சரிங்களா? என்னன்னா, இது குழந்தைகள்னால குழந்தைகளோட இருக்கக்கூடிய காலத்தை இது கொஞ்சம் தடை பண்ணும். ஏன்னா சனி திசை பிறந்தவனையுமே சனி சூரியனை விட்டு தள்ளி மேற்கு திசையை நோக்கி போனாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அந்த சனி திசை பிறக்கிற குழந்தைகளும் கொஞ்சம் அதுக்காக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இழுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கு இடையில கொஞ்சம் காலம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலையோ, அப்பா வேலை விஷயமா வெளியே போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் குடுத்துறலாங்க. கொஞ்சம் அதுல கவனமா இருங்க. அம்மாவுக்கு வலுவா இருக்கு, ஆட்சியில உட்கார்ந்திருக்கு, சந்திரனை பொறுத்தளவுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற கணக்கு தான். இந்த ஜாதக ரீதியா நாடி முறைப்படி வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி இதுல ஏதாவது உச்சம், நீச்ச கிரகங்கள் இருக்கா? ஆட்சி கிரகங்கள் இருக்கா? அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்சியில சந்திரன் உட்கார்ந்துருக்காங்க. உச்ச, நீச்சம் ஒரு கிரகமும் கிடையாது. பஞ்சபட்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு ஆந்தை தான் இந்த நட்சத்திரத்துக்கு பஞ்சபட்சியா வராங்க. சந்திராஷ்டமம்னு எடுத்துட்டோம்னா, கடகராசிக்கு கும்பராசி சந்திராஷ்டமமா வருங்க. சரிங்களா? நாடி முறைப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தைக்கு இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருங்க. சில சமயம் இந்த சனி தசை முடியறங்காட்டியும் கை, கால்ல உடையக்கூடிய அமைப்போ, கீழ கீழ விழுந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்போ கொஞ்சம் வருங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. பிரச்சனைகள் அதிகமானா தொலைதூர கோயில்களுக்கு அ பயணம் போயிட்டு வாங்க. தந்தைய பொறுத்தளவுக்கு நல்ல லாபத்த குடுக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பையனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டத படிப்பாங்க. பிரம்மகத்தி தோஷம் இருந்ததுன்னா, தந்தை எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில மிச்சம் பண்ணி வைக்க முடியாது. குழந்தை கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன், பேராசைக்கு சொந்தக்காரனாவும் இருப்பான். அ புத்திசாலித்தனமும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். அம்மா நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க. டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வருங்க. இந்த குழந்தைகள்லாம் உணவு செய்யற வேலைக்கு போனாங்கன்னா, அருமையா இருக்கும், டேஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற காரணம் தான். அம்மா கையில குடுத்து வாங்குற காசு அப்பாவுக்கு பல மடங்கு பெருகிட்டே இருக்கும். குழந்தைக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க. நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தந்தை வழி சொத்துக்கள் நல்ல லாபத்த குடுக்கும். சரிங்களா? பூர்வீக சொத்துக்களையும் இது குடுக்கக்கூடிய அமைப்புல நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, அழகுக்கு சொந்தக்கார புள்ளையா இருக்கும், அறிவுக்கு சொந்தக்கார புள்ளையா இருக்கும், தலக்கணத்துக்கு சொந்தக்கார புள்ளையா இருக்கும். கண்ணுல வலது கண் கொஞ்சம் பாதிக்கப்படும். அ பிள்ளை பெரிய மனுஷி ஆனாங்கன்னா, பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்தும். சகோதரனால பிரயோஜனத்தன்மை நல்லா இருக்குங்க. அதனால அது பிரச்சனை இல்ல. பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால, மகாபாரத கதைய கேளுங்க. அ இதெல்லாம் பிரம்மகத்தி தோஷத்த நீக்கும். பசுமாட்டுக்கு தீவனம் குடுத்துட்டுங்க. அதுவும் பிரம்மகத்தி தோஷத்த நீக்கும். இரத்த குறைபாடு பிரச்சனை குழந்தைகளுக்கு வரக்கூடிய அமைப்புல இருக்குங்க. அதுவும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரி கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கோச்சாரத்துப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சுப பலன்கள் ஆல்ரெடி இப்பயே ஓடிக்கிட்டு தான் இருக்குங்க. சுப பலன்னா இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம். இப்ப தடைபட்டு இருந்தாலும் நீங்க தடைய நிவர்த்தி பண்ணி செஞ்சுக்கலாங்க. தாராளமா நல்லா இருக்கு. வைகாசி வரைக்கும் யோகம் இருக்கு அப்படிங்கிறதை சொல்லிக்கலாம். வண்டி வாகனத்தால தந்தை கவனமா போணும், வரணுங்க. விபத்துக்கள சந்திக்கக்கூடிய யோகமும் இப்போதைக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம ஜாதகம் பார்க்கறதுங்க
ஜாதகம் எழுதி கொடுக்குறதுங்க, வாஸ்து பார்க்கறது, பிரசன்னம் பார்க்கறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.